ஆய்வை சினிக்காமல் என்ன பண்ண போனோம்னா அவளை கல்யாண ரசம் வைக்க போகிறோம். ரசம் வைத்த முதல்ல கடலெண்ணெய் நல்லா பொங்கிடுச்சு. என்ன முதல்ல கடுகு வெந்தயம் என்ன என்ன முதல்ல கடுகு வெந்தயம் என்ன பாருங்க யூடியூப் சேனல் பாருங்க. கடுகு அடுத்து முதல்ல வெந்தயம் போட்டால் வெந்தயம் கமக்கு இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அவர் போறது முதல்ல எடு வீடியோ அவருக்கு என்ன இருக்குண்டா என்ன சீரகம் போட்டா டேஸ்டா இருக்காதுண்ணே. அப்புறம் அவர் பாணியில் நீ அப்புறம் அண்ணா என்ன பண்ணுவேன் தெரியுமா, சீரகம் போட்டு நல்லா டேஸ்டாக இருக்கும். அதான் தப்பா தலையிலப்பா நிற்கேன். சமைக்க பழக்க தயாரில்லப்பா, அதான்ப்பா. மிளகாவோட மஞ்சள் பொடி, அண்ணே உங்கள் பேர் என்னண்ணே? குமார். இந்த அண்ணன் பேர் சமீர் குமார் அண்ணன். சமீர் பேர் ரசம் வைக்க போகிறாங்க. அடுத்த கருவேப்பிலை, கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை கிண்டி வளர்த்து செம்மையாக இருக்கும். இந்த இவங்க பேர் சமையல் குமார் அண்ணன், நல்ல சமையல் மாஸ்டர். இவங்க தான் கான்ட்ராக்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்ட நிறைய டேஸ்ட்டாக இருக்குமாண்ணே, நான் இது சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தக்காளி நறுக்கி வச்சா தக்காளி போடாது, தக்காளி போட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அது கறிகிற மாதிரி இருக்குது, சீக்கிரம் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா சவுக்கணும். ஏன்னா சவுண்டா பத்திர போயிடுண்ணே. ஆமாம். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு கிண்டி தக்காளி நல்லா கிண்டணும். இப்போ தெரியணும் அடிக்கடி அண்ணனை காட்டு, மாஸ்டர் மாஸ்டர் காட்டிட்டாச்சு. முதல்ல மிளகு பொடி போட்டா டேஸ்டா இருக்கும். இங்க இதை மாத்தி வைக்காத, நீ வச்சுக்கிட்டே சொல்லு, நீ எதுவாக இருந்தாலும். அடுத்த மிளகாய் பொடி போட்டா ரொம்ப உரப்பா இருக்கும். அதனால மிளகாய் பொடி 2 சேர்த்து கிண்ட உடனே முதல்ல தண்ணி, இங்க புளி தண்ணி இங்க இருக்கலாண்ணே. அடுத்த புளி தண்ணி ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றா நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றுறோம். பேச யார் கேட்குறீங்களா? நான் தான் அக்ஷயகுமார், உங்கள் சேனல் மூத்த தலைமை அக்ஷயகுமார் குருஷேத்திரன். தண்ணி ஊற்றிட்டாச்சு. முதல்ல குழம்பு நல்லா ரசத்தை குறைக்கணும். இப்போ மாஸ்டர் தண்ணி ஊற்ற போகாது. அங்கே
என்ன இதை ஒரு தலையை ஒரு அழுக்கும் போறாங்க கட்டாங்க மச்சான் என்ன நினைப்பாங்க. மிளகாத்தோட உப்பு போட்டால் ரசம் சாப்பிட்டா உப்பு டேஸ்ட்டாக இருங்க. உப்பு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய உப்பு போடாதீங்க. உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்காது. என்ன நினைப்பாங்க கொடிக்க போடணும் அந்த ரசத்துக்கு. சென்னையில் ஒரு கேட்ரிங்க்கு அங்கே படிக்க போகிறேன். போகிறேன். ம் இது எல்லாமே ரசம்லாம் மருத்துவ குணமாகும். அதெல்லாம் மருத்துவ குணங்க. மருத்துவ குணமாக ரசம் சாப்பிட்டா மருத்துவ குணமாகும். மருத்துவ குணமாக ரசம் எல்லாமே இருக்கும். என்னது மருத்துவ கொண்ட ரசம். இப்போ 5 நிமிஷம் கொதிக்க போகுது. அடுத்து இருக்க பெருங்காயம். என்ன தாளிச்சுக்கு அப்புறம்னு பெருங்காயம் போடுறீங்கன்னு இப்போ போடுறீங்க. என்ன நிறைய போடாதீங்க. மண்டை வலிக்க போகுது போடாதீங்க. யூடியூப் சேனல் எப்படி எடுத்தேன் காட்டு எனக்கு. ரசம் இப்போ குறைக்க ஆரம்பிச்சுட்டுருங்க. இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிட்டாச்சு. குறைச்சாலே சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ சிம்மில் வச்சுருக்கோம். கொஞ்சம் மல்லியில் போட்டால் போடக்கூடாது. நீ போட்ட டேஸ்ட்டாக இருக்கும். மல்லிப்பொடியெல்லாம் போட மாட்டோம். மல்லி இலை அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் குறைச்சப்ப வேணே குறைச்சாச்சு. மல்லிப்பொடி போடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காய்கறி வெரைட்டிஸாக இருக்குது. இப்போ என்ன நாளைக்கு பண்ண போவாங்க. நாளைக்கு அத்தை கொத்தமல்லி எங்க கொத்தமல்லி ஃப்ரிட்ஜில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தான் கொத்தமல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 2 பேர் எல்லாமே மஞ்சள் பாய்ஸ் படம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் மஞ்சள் பாய்ஸ் தான். தாங்க கொத்தமல்லி.
சரி வச்சுட்டு கொத்தமல்லி போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிட்டாச்சு. இப்போ ரசலை கிண்டி விடப்போம். அதாங்க டேஸ்ட் என்ன கண்டாங்க டேஸ்ட் பண்ணிப்போம். என்ன இப்போ வரைக்கும் சூடாக இருக்கும். தொட்டு பாருங்க. ஏன்னா அப்படி இல்லை, கரண்டி வச்சு தொட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம பூண்டு பேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அச்சேக்கும் தலைப்பாண்டி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.